Greetings, நான் ஜெனி கிறிஸ்டி from Nanda Siddha Medical College, Department of Forensic Medicine and Toxicology. இன்னைக்கு நம்ம சேதாங்கொட்டையை பற்றி பார்க்கலாம். பொட்டானிக்கல் நேம் பார்த்தோன்னா செமிகார்பஸ் அனகார்டியம். இது வந்து ரசத்தின் வன்மையுடையது. இதோட அளவு அதிகமானாலோ இல்லை இதோட வன்மை குன்றி போனாலோ நம்மளோட உடம்புக்கு தீங்கு விளைவிக்கும் சக்தி உடையது. இதோட நஞ்சு குறிகுணங்கள்னு பார்க்கும்போது உடலை வந்து பட்டாலே புண்ணாகும், அது இல்லாமல் உடலை ஊத செய்யும், தூக்கத்தை வந்துட்டு கெடுத்து நம்மளுக்கு வன்மையை குன்ற செய்யும், சாவையும் உண்டாக்கும். இதோட நஞ்சு முறிவுன்னு பார்க்கும்போது உடம்பு இதனால புண்ணாகி இருந்துச்சு அப்படின்னா ஏலரிசி, கோரைக்கிழங்கு, சந்தனம் இதை சரியான எடுத்து நீர் விட்டு அரைச்சு அதோட தேன் சேர்த்து புண்கள் மேலே போட்டோம்னா புண்ணாரும். இதனால உடம்பு ஊதி இருந்துச்சு அப்படின்னா செங்கலை வந்து பொடிச்சு அது மேலே ஒட்டடம் கொடுக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு மெழுகையும் நல்லெண்ணெயும் சேர்த்து காய்ச்சி அது மேலே போட்டோம் அப்படின்னா உடல் வந்து வற்றும். இதனால வந்துட்டு உள்ள உட்கொண்டிருந்து நஞ்சு குறிகுணங்கள் காட்டுச்சு அப்படின்னா புளி இலையை வந்து அரைச்சு அதனோட 8 பங்கு நீர் சேர்த்தி அதுக்குள்ள வழுக்கை நீக்கிய இளநீரை வந்து நம்ம சேர்த்தி வேக வச்சு இளநீரையும் வழுக்கையும் நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அதோட நஞ்சு குறிகுணங்கள் தனியும். இது எல்லா மருத்துவத்தையும் தகுந்த சித்த மருத்துவரோட ஆலோசனையின்படி மேற்கொண்டோன்னா சேதாங்கொட்டையோட நஞ்சு குறிகுணங்களை நம்ம தணிக்கலாம். நன்றி.